ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எல்லா போக்கிமான் ஃபேன்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கொஷின் தான். ஆஷ் வந்து இந்த போக்கிமான் ஆரிஜின் சீசனில் ரிட்டர்ன் வருவாரா? உண்மையிலேயே ஆஷ் வந்து இந்த போக்கிமான் ஆரிஜின் யூனிவர்ஸில் தான் இருக்காரா, இல்லை இந்த போக்கிமான் ஆரிஜின்ஸில் நடக்கக்கூடிய லீகோ அண்ட் ராய் ரெண்டு பேருடைய கதையும் ஆஷோட சம்மந்தப்பட்டதா அப்படின்றத எல்லாருக்கும் இருக்குது. இதை தான் இப்போ நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் சொல்லிருக்கிறது என்னென்னா, திரும்ப ஆஷ் வருவார், லீகோ அண்ட் ராய் கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விஷயங்களை சார்ந்து பார்த்தா திரும்ப ஆஷ் வந்து இந்த லீகோ அண்ட் ராய் ரெண்டு பேருக்கிட்டையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா 55-50% தான். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நான் இது வரையும் நம்பிட்டு இருந்தேன் ஆஷ் வருவார் அப்படின்னு. ஆஷை பற்றி ஏதாவது இன்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு இன்ட்டு கூட கிடைக்கல. அதே போல் ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த லீகோ அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய தலையில் ஒரு ஏர்பின் ஒன்று இருக்கும். அதே சிம்பிள் நம்ம ஆஷோடைய தொப்பியில் இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டும் யதார்த்தமாக வச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போ கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்த ஏர்பினுக்கும் அப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஆஷோடைய தொப்பியில் இருக்கக்கூடிய சிம்பிளும் கொஞ்சம் வேறுபட்டது. அதே மாதிரி இப்போ வரக்கூடிய ரீசெண்ட் சீசனுக்கு வந்து ஒரு ஃபுட்டேஜை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. சேம் ஆஷ் அண்ட் லீகோவுடைய அந்த சிம்பிளை வந்து மாற்றிருக்காங்க. அப்போவே புரிஞ்சுக்கலாம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா மல்டிவர்ஸாக கான்செப்டாக இருக்கலாம். ஏன்னா ஆஷோடைய சீசன்ஸ்லேயே வந்து நிறையாவும் காட்டியிருக்காங்க இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட்டு. எப்போனா ஆர்கியஸும் பால்கியா டியால்கா ரெண்டு பேர் வந்து வரும்போதும் நிறைய வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஆஷ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு ஆஷ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு பிக்கச்சு, அதே போல் நிறைய நண்பர்கள் எல்லாருமே மீட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இது ஒரு ஆஷோடைய பேரலல் யூனிவர்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, இது ஒரு கான்செப்ட். இன்னொன்று என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆஷோடைய முந்தின காலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கலாம். அதாவது ஆஷெல்லாம் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க இல்லையா, இந்த ஆஷெல்லாம் வாழ்ந்துருக்கிறதுக்கு முன்னாடி நடந்த கதையாக இருக்கலாம், இல்லைனா ஆஷ் வளர்ந்து முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய கதையாக கூட நடக்கலாம். அதாவது ஒன் ஃப்யூச்சர் இல்லை பாஸ்ட் அப்புறமா நடக்கக்கூடிய கதையாக இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போக்கிமான் ஆரிஜின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிஜின்ஸ் அப்படின்னா அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கோடு அப்படின்னு அர்த்தங்க. அதாவது வானத்துக்கும் பூமிக்கும் அந்த ஒரு சின்ன கோடு இருக்குல்ல, இங்கேருந்து பூமிக்கு போகக்கூடிய அந்த ஜம்ப் ஆகக்கூடிய கோடு இருக்குல்ல, அதை தான் வந்து ஆரிஜின் சொல்லுவாங்க. அப்போது இதிலே நம்ம கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெண்டும் பேரலல் யூனிவர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போது இதுக்கும் அதாவது உலகத்துக்கும் இதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உலகம், இன்னொரு உலகம் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த மாதிரி நிறைய மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்து இதில் உள்ளடக்கியிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு ஆஷ் வந்து இதில் ரிட்டர்ன் வரமாட்டார். அப்படி வந்தாலையும் நம்மளுடைய ஆஷ் வரமாட்டார். வந்தால் எப்படி வருவார்னா, அந்த மல்டிவர்ஸ்லேருந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆர்கிஎஸ் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக வர மாதிரியும் அமைச்சு வைக்கலாம். ஏன்னா இப்போ வந்தாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 2 ப்ரோட்டகனிஸ்டோடைய லைஃப் என்ன ஆகும்? எல்லாரும் இப்போ ஆஷ் வந்தால் ஆஷை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதே போல் ஆஷுக்கு கதை கொடுக்கலன்னா லீகோ அண்ட் ரேக்கு கதை இருக்காமல் போயிடும். அதனால இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஆஷை கொண்டு வர மாட்டாங்க. கொண்டு வந்தாலையும் குறைஞ்சது ஒரு 3 or 5 years ஆகும். ஆஷ் இந்த இதுக்குள்ளே வந்தாலையும் அதை வந்து மல்டிவர்ஸ் கான்செப்டை தான் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது. பார்ப்போம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.